நான் நாமக்கல்ல இருந்து முட்டை ஏற்றி வரேன். சென்னைக்கு திருவொற்றியூருக்கு போகணும். இங்கே வந்து வேலை பார்க்குறேன். நாமக்கல் டு சென்னை தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். கடைக்கு போகணும், நேரம் ஆகிட்டு. செங்கல்பட்டில் மறிச்சாங்க, இந்த மாதிரி முட்டை வண்டின்னா விட்டுட்டாங்க. இப்போ காட்டாங்குளத்தில் மறிச்சு வச்சிருக்காங்க. சார் விடுங்க சார் முட்டை வண்டின்னு சொன்னேன். முட்டை வண்டியாக இருந்தாலும் எந்த வண்டியாக இருந்தாலும் எங்களுக்கு பர்மிஷன் வந்த பிறகு தான் விடுவோன்னு சொல்லியிருக்காங்க. முட்டை வண்டி நிப்பாட்டி வச்சா என்ன அவங்க சொல்லுங்க பார்ப்போம். அது டயத்துக்கு கொண்டு கொடுக்கணும். ஒரு நாள் கெட்டு போச்சுன்னா யார் பொறுப்பு வைப்பா சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு வண்டிகள் போகும்போது இந்த காய்கறி வண்டி முட்டை வண்டிகள் போக இடம் இல்லையா? எங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் லாரிக்காரன் தான் பாதிக்கப்படுதான். லாரிக்காரனுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாதா? ஒரு மீட்டிங் போட்டாலும் லாரிக்காரன் தான் பாதிக்கப்படுதா. எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் லாரிக்காரன் தான் பாதிக்கப்படுறான். எங்களுக்கு லாரிக்காரனுக்கு ஒரு முடிவே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் ஓரம் கட்டு. இந்த முட்டை வண்டி திறந்து காடு பாருங்க பாருங்க. எத்தனை லட்சம் 2 லட்சம் முட்டை இருக்கு. கொண்டு கொடுத்தாலும் ஓனருக்கு பைசா கிடைக்கும், எங்களுக்கு சம்பளம் தருவாரு. முட்டை வண்டி சார்னு சொல்றேன் விட மாட்டேங்காங்க. பையன் சொன்னதான் விடுவாங்கிறாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? எவ்வளவு நேரமா நிக்கிறீங்க? நான் 1 மணி நேரமா இங்க நிக்கிறேன். நான் நேரம் பேர் தான் கடைக்கு போயிருப்போம், முட்டை சேல்ஸ் ஆயிருக்கும். வச்சு என்ன பண்றது? வேற பொருளா அழுவும் பொருள் உடனே சேல்ஸ் பண்ணாண்டாமா? சொல்லுங்க பாப்போம். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க.